வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா புதுசாக ஒரு ரெசிபி நம்மகிட்ட செய்ய போகிறோம். அது என்னென்னா ஜாஃப்னா ஸ்டைல் கனவா மசாலா வறுவல் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கனவா வந்து ஒரு 200 கிராம்ஸ் நான் வாங்கி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டாக ரொம்ப திக்காகாமல் ரொம்ப தின்னாகாமல் கட் பண்ணி வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து மஞ்சள்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடியே வந்து மசாலா பொருளாக மட்டும் மேரினேட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கரம் மசாலா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வறுத்த ஜீரக பொடி 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பத்தலைன்னா நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது எல்லாத்தையும் போட்டுட்டோம். நம்ம தண்ணி விடாமல் அதை வந்து நம்ம ட்ரையாகவே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து கனவாவில் வந்து மசாலா வந்து இறங்காது. பட் ஆனால் நீங்கள் முன்னாடியே நீங்கள் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்புல அந்த நம்ம வந்து கடாயில் போட்டு நம்ம வறுக்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மசாலாலாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நான் தண்ணி விடாமல் நல்லா வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வெங்காயம்லாம் நல்லா போட்டு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்கறனாலும் சேருங்க, இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. சோம்பு 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் 1/2 டீஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கருகு விட்டுறக்கூடாது. சிம்மில் வச்சு நீங்கள் வந்து எல்லாத்தையும் போட்டுருங்க. அதுக்கப்புறமா வரமிளகாய் 1 நம்ம இந்த மாதிரி கிள்ளி நம்ம போடலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு நைஸாக நல்லா நறுக்கி நம்ம ஆட் பண்ணிடலாம். நம்ம தக்காளிலாம் நம்ம வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா நம்ம வதக்கிடலாம். இப்போ இந்த டைம் வந்து நம்ம வந்து இஞ்சி வந்து நைஸாக நறுக்குனது ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பேஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணலை. ஸோ நம்ம நைஸாக நறுக்கி தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அதே டைம் இந்த மாதிரி பூண்டு வந்து 4 பல்ல வந்து நச்சு தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா நம்ம வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸ்ரீலங்காவில் ஜாஃப்னாவில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரொம்ப சேர்க்க மாட்டாங்க. அவங்க வந்து இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதே டைம் வந்து இந்த ஜீரக பொடிலாம் வறுத்த ஜீரக பொடி தான் வந்து அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் நம்ம வந்து கருவேப்பிலை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ அதையும் போட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிடலாம். ஸோ நீங்கள் வெங்காயம் வந்து ரொம்பவே வதங்க தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா பொடிலாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கனவா, ஸோ அதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம வந்து கனவாவை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். கனவாலே வந்து சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, மீடியம் சைஸ் இருக்குது. ஸோ சின்னது பெருசு வந்து சின்னதும் மீடியம் சைஸும் உங்களுக்கு வந்து சீக்கிரமே குக் ஆகிரும். ஸோ பெருசு வந்து உங்களுக்கு வந்து குக் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமே குக் ஆகணும்னா நீங்கள் வந்து குக்கரில் ஒரு 2 விசில் வச்சுட்டு நீங்கள் வந்து சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த பவுலில் வந்து மசாலாலாம் இருக்கிறனால அதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த தண்ணியில் தான் வந்து கனவா வந்து வேகணும். ஸோ கனவா வந்து எப்படின்னா அந்த ப்ரானோட ஸ்டைல் மாதிரி தான், சீக்கிரமே உங்களுக்கு வந்து சின்னதும் மீடியம் சைஸ் சீக்கிரமே வந்துடும். ஸோ இதுக்கு வந்து கூட டைம் எடுக்கும். ஸோ இப்போது நான் வந்து 1/4 கப் தண்ணி தான் விட்ருக்கேன். ஸோ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கனவா நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் அளவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேனா நீங்கள் மீடியம் சைஸ் சின்னதுன்னா நீங்கள் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு அளவு வேணுமோ அது மாதிரி நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் பெருசு வந்து நீங்கள் வந்து 1 சென்டிமீட்டர் அளவில் தான் நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கணும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா கிண்டியாச்சு. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வேகணும்.
உங்களுக்கு வந்து இப்போ பெருசாக இருந்துச்சு போடுறப்போ இப்போ பாருங்கள் அளவு சின்னமாகிடுச்சு. ஸோ நீங்கள் அது வேகிற வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் வந்து 10 மினிட்ஸ், உங்களுக்கு அதுக்கு மேலே ஆகாது. ஸோ உங்களுக்கு அப்படியும் வேகலைன்னா நீங்கள் கூட ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். இந்த டைம் நம்ம வந்து நறுக்குனா கொத்தமல்லி இலையை நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ்ட் மாதிரி வேண்டான்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து தேங்காய் பால் வந்து கெட்டியான தேங்காய் பால் 1 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு மாதிரி கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ட்ரை ஆக்கிட்டேன். ஸோ நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் வந்து நல்லா சுருள கிண்டிங்கன்னா அந்த வெங்காயம் வந்து ஸ்குவிட்டோட நல்லா மிங்கிள் ஆகி உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நம்ம வெந்தயம் சோம்பெல்லாம் போட்டிருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஜாஃப்னா ஸ்டைல் கனவா மசாலா வறுவல் தயாராகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.